விஐபி வாய்ஸ் இன் போலீஸ். இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான. அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபியின் வணக்கங்கள். அப்புறம் புதிய முதல்வர் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு எல்லா தரப்புலையும் இருந்து முதல்வரை பார்த்து அவர்களுடைய கோரிக்கையை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அன்றாடம் முதல்வர் அலுவலகத்திலேயே தலைமைச் செயலகத்தில் எல்லாரையும் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில் இந்த ஹோம்கார்டினுடைய ஒரு நீண்ட நாளைய கோரிக்கை, அது ஒரு 63 ஆண்டு கால சோக வரலாறு. அது எடுத்து சொல்கிறதுக்கு கூட அசோசியேஷன் கிடையாது. இல்லை, யார் சொல்ல முடியும்? ஹோம்கார்டுக்குன்னு டிஜிபி இருக்காங்கல்ல, ஹோம்கார்டு டிஜிபி ஐஜி அவங்க லெவலில் போய் சொன்னாங்கன்னா சொல்லலாம். மற்றபடி இதுக்கு அசோசியேஷன் ஃபார்ம் பண்ணி அதுக்கான தலைவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்படி ஒன்று இருக்குன்றது கூட தெரியவும் தெரியாது. கடந்த ஆட்சியில் கூட ஹோம்கார்டுக்குன்னு ஒரே ஒரு இடத்துல சொன்னார்ல, அதாவது அந்த ஹோம்கார்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கப்படும், அவர்களுக்கான வேலை நாட்கள் அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ஒன்றும் கொடுக்கல. நீதிமன்றத்துக்கே போகிறோம்னு வைங்க, உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு. அது எல்லாமே நீதிமன்றம் சட்டத்தை தானே பார்க்கணும். சட்டம் உங்களுக்கு தமிழ்நாடு ஹோம்கார்டு ஆக்ட் 1963 நீங்கள் வாலண்டியராக வர்றதாக சொல்லியிருக்குங்க, நீங்கள் பூராமே தன்னார்வலருங்க அப்படின்ற மாதிரி தான் அதனுடைய பார்வை. அப்புறம் மற்றபடி நீதிமன்றத்திற்கும் இந்த தர்மத்திற்கும் நியாயத்துக்கும் மனிதாபிமானத்துக்கும் மனசாட்சிக்கும் தொடர்பு இருக்கிறதாலாம் நம்ம மீன் பண்ணக்கூடாது. அதுக்கு பொறுத்த வரைக்கும் சட்டம் தான். அதனால் அந்த வகையில் 1963 ஆண்டு சட்டம் தான் இப்போ வரைக்கும் நிற்கிது. அதை வச்சு சொல்லி வந்துடுறாங்க. அப்புறம் என்ன அதில் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி. பட் இருந்தாலும் சட்டத்தை தாண்டி முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போவான். ஆனால் இது வேறு எந்த அரசியல் கட்சியும் எடுத்து பேச மாட்டாங்க. ஒரு 16,000 17,000 பேருக்குள்ளே இருக்கக்கூடியது. சரி, இவர்களது அந்த அர்ப்பணிப்பான சேவை எப்படிங்க அப்படி உதாசீனப்படுத்தப்படுது? எத்தனை அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் ஏன் இவர்கள் கண்டுகொள்ளப்படாத நிலையிலேயே இருக்காங்கன்னா, இந்த திரும்ப அந்த 1963 ஆண்டு ஆக்ட் சட்டத்தை தான் அதை தான் எடுத்துக்கிறாங்க. அதில் நீங்கள் வாலண்டியராக வந்தீங்க ஏங்க அந்த சட்டம், ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்ட அந்த சூழ்நிலையெல்லாம் பார்க்கணும்ல. அது எந்த சூழ்நிலையில் கொண்டு வரப்பட்டது? அப்போ 1962 இந்தியா சீனா வார். ஆனால் அப்போ இந்த ஏற்கனவே இருந்த ஸ்ட்ரென்த்து எது, அந்த ஆர்மி போலீஸு இது எல்லாமே அதற்கு பயன்படுத்தப்படுது. அப்போ உள்நாட்டு பாதுகாப்புக்கு இவர்கள் தான் வாலண்டியராக வர்றாங்க. அது அந்த கட்டத்துக்கு தேவைப்பட்டுச்சு. அப்புறம் அவர்களது சேவை தேவைப்படுது. உடனே 1963 ஆக்ட் எல்லா இதுலேயும் கொண்டு வர்றாங்க. நாட் ஓன்லி தமிழ்நாடு, இப்போ வரைக்கும் ஒரு 26 மாநிலத்தில் இருக்குது. சுமார் 6 லட்சம் பேர் வரைக்கும் இந்த ஹோம்கார்டாக இருக்காங்க இந்தியா முழுவதும். அந்தந்த மாநிலத்துக்கு உரிய ஹோம்கார்டு ஆக்ட் இருக்குது. நமக்கு தமிழ்நாடு ஹோம்கார்டு ஆக்ட் 1963 அது இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த உள்நாட்டு பாதுகாப்பு இருந்துச்சு, போர் முடிஞ்சிருச்சு, இந்தியா சீனா போர் முடிஞ்சிச்சு, ஹோம்கார்டை கலைச்சிட்டிங்களா? அப்போ அவர்களுடைய சேவையின் தேவை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத உணர்றான். ஆனால் அதற்கு உரிய அங்கீகாரம் அவர்களுக்கு தரப்பட்டிருக்கா அப்படின்னா அதுதான் கிடையாது. எப்போ இருந்து? 1963 யார் வந்தாலும் சொல்லிடலாம்ல, அந்த ஆக்ட் அப்படி தாங்க சொல்லுது அப்படின்னு சொல்லி. அதனால் அது சொல்கிறேன், இவங்க இப்போ போலீஸுக்கு மட்டும் பயன்படுறாங்க அப்படின்னு கூட சொல்லலை. தீயணைப்புத்துறைக்கு இவர்களுடைய தேவை இருக்கும். திடீர்னு அங்கேயும் போவாங்க. எல்லா காலகட்டத்துக்கும் பயன்படுவாங்க. இப்போ வரிசையை ஒழுங்குபடுத்துதல், கோயில் பாதுகாப்பு, இப்போ நடந்த தேர்தல் பாதுகாப்பு, மற்றபடி டிராஃபிக்கு, எல்லா இதுக்கும் பயன்படுவாங்க. ஆனால் எந்த அங்கீகாரம் இல்லாத அவங்களும் யூனிஃபார்ம் போட்டிருப்பாங்க. மிகவும் பரிதாபத்துக்குரியது தான். அந்த 2800 ரூபாய்க்கு மேலே அவர்களுக்கு கிடைக்காத அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம பல பதிவுகளில் இதை கொண்டு வந்திருக்கோம்ப்பா. ஏன்னா என்னமோ சொல்லியிருக்கான் அரசினுடைய கவனத்தை கவர்றதுக்கு. ஆனால் அது ஏன் இது ஒரு ஓட் பேங்க் இல்லைன்னு சொல்லி நினைக்கிறாங்களா? இல்லைன்னா இதற்கு இந்த காவல்துறைக்குள்ளேயே இருக்கக்கூடிய அதிகாரிகளே இதற்கான அந்த தலைமை பொறுப்புக்கு வர்றாங்கல்ல, ஹோம்கார்டு டிஜிபி, ஹோம்கார்டு ஐஜி அப்படின்றவங்க, அவர்களே இதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையா? அதை எடுத்து அரசிட்ட பேசுறது இல்லையா அப்படின்றது தெரியல. அதுதானே காரணமாக இருக்க முடியும். ஆனாலும் அரசியல் கட்சிகளுடைய கவனமும் ஈர்க்கப்படுவதில்லை. இது இந்த ஹோம்கார்டு இப்படி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இவ்வளவு கஷ்டத்துக்குள்ள ஒரு தொடர்ந்து 63 ஆண்டுகளாக ஒரு 2800 ரூபாய் சம்பளத்துக்குள்ள. ஆனால் இது நீங்கள் என்னதான் வாலண்டியர் சர்வீஸாக இருந்தாலும் இதை தாண்டி அவர் எங்கே போவார் அப்படின்றத மற்ற அரசியல் கட்சிகள் கவனமும் ஈர்க்கப்படுறதில்லை. அந்த வகையில்
இப்போ சமீபமாக ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அவர் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவருடைய முகநூல் பதிவில் ஹோம்கார்டனுடைய அவலத்தை, அவர்கள் படும் தற்போதைய வேதனையை, அவர்களுக்கு செய்ய வேண்டிய முக்கியத்துவத்தை, அதை இந்த அரசுக்கு தாவேகா திரு விஜய் தலைமையிலான அரசுக்கு அவர் எடுத்து சொல்றது மாதிரி இருந்துச்சு. அவருடைய முகநூல் பதிவு எவ்வளவு மக்களை சென்று அடையட்டும் அப்படின்ற மாதிரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும், நம்மளுடைய சேனல் வாயிலாக அப்படியே டிட்டோ ஒரு எழுத்து கூட மாறாமல் அந்த முகநூல் பதிவை நம்ம சேனல் வழியா சொல்லுவான். நம்மளுடைய அந்த ஹோம்கார்டு, நீங்க இருக்கக்கூடிய இந்த ஹோம்கார்டு மெம்பர்ஸ் எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா பகிருங்கப்பா. நான் மற்ற எந்த பதிவு போட்டோம்னாலும் உடனே ஐயா ஹோம்கார்டு பத்தி பேசுங்கய்யா அப்படின்னு மட்டும் போடுறீங்களா? ஹோம்கார்டு 16,000 பேர் இருக்கீங்கன்னா இதுக்கு நீங்க பார்க்கக்கூடியதே 16,000 பேர் பார்க்க மாட்டீங்களே. நீங்க பார்க்கணும், குடும்ப உறுப்பினர் பார்க்கணும், உங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்லணும். இந்நேரமே அவர் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் சொன்னதே நேரம் அவர் முதல்வர் கவனத்துக்கே போற அளவுக்கு நீங்க கொண்டு போயிருக்கலாமே. அப்படி ஒன்றும் இல்லை, ஒரு முகநூல் பதிவு மாதிரி எனக்கு கவனத்துக்கு எனக்கு அனுப்பி வச்சிங்க. அதை அப்படியே ஒரு எழுத்து மாறாமல் இதில் பதிவு செய்கிறேன். ஊர்காவல் படையினருக்கு மாதம் 30 நாள் வேலை, காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும். தமிழ்நாட்டில் ஊர்காவல் படையில் பணியாற்றி வரும் 15,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களுக்கு மாதம் 10 நாட்களுக்கு பதிலாக 30 நாட்கள் வேலை வழங்க வேண்டும், பணி நிலைப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் எழுப்பியிருக்கிறார்கள். புதிய அரசின் வாயிலாக தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்று அவர்கள் நம்பும் வேளையில் அந்த நம்பிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் ஊர்காவல் படையினரின் சேவை புறக்கணிக்க முடியாதது. ஆனால் அவர்களின் நலன்கள் மட்டும் பல 10 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்டே வருகின்றன. அவர்களின் ஊதியம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களின் வாழ்வாதார பாதுகாப்பற்ற நிலை மட்டும் மாறவில்லை என்பதுதான் வேதனையான உண்மை. காவல்துறையினருக்கு உதவும் வகையில் தமிழகத்தில் 1963ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட ஊர்காவல் படையின் பணி செய்பவர்களுக்கு 2011ஆம் ஆண்டு வரை ஒரு நாள் ஊதியமாக ரூபாய் 67 மட்டும்தான் வழங்கப்பட்டு வந்தது. அந்த ஆண்டில் அவர்களுக்கான ஊதியம் ரூபாய் 152ஆகவும் உயர்த்தப்பட்டது. ஆனாலும் மாத ஊதியம் 2,800 ரூபாயை தாண்டாமல் அரசு பார்த்து கொண்டது. ஊதிய உயர்வு கோரி ஊர்காவல் படையினர் தொடர்ந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவர்களின் ஊதியத்தை நாள் ஒன்றுக்கு ரூபாய் 560ஆக உயர்த்தி ஆணையிட்டது. அதன்படியே அவர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தை நாள் ஒன்றுக்கு ரூபாய் 560ஆக உயர்த்தி 2017ஆம் ஆண்டில் ஆணையிட்ட அரசு அவர்களின் பணி நாட்களின் எண்ணிக்கை 5 நாட்களாக குறைத்து விட்டது. அதனால் அவர்களின் மாத ஊதியம் ரூபாய் 2,800 உயரவில்லை. மாதத்திற்கு 5 நாட்கள் வேலை போதுமானது அல்ல என்றும் பணி நாட்களின் எண்ணிக்கையை உயர்த்த வேண்டும் என்றும் ஊர்காவல் படையினர் கோரிக்கை விடுத்தனர். அதன்படி 2019ஆம் ஆண்டில் அவர்களுக்கான பணி நாட்கள் எண்ணிக்கையை 10ஆக உயர்த்தப்பட்டாலும் பணி நேரம் 4 மணி நேரமாகவும் ஊதியம் ரூபாய் 280ஆகவும் குறைக்கப்பட்டது. அதனாலும் பணி நாட்கள் அதிகரித்தாலும் ஊதியம் மட்டும் உயரவே இல்லை. கூடுதல் நாட்கள் வேலை செய்தாலும் அதற்கு ஊதியம் வழங்கப்படவில்லை. 2021ஆம் ஆண்டில் ஆட்சிக்கு வந்த திமுக காவல்துறையினருக்கு பல வகையிலும் உறுதுணையாக நிற்கும் ஊர்காவல் படையினரின் நலன் காக்கும் நோக்குடன் அவர்களின் பணி நாட்கள் உயர்த்தப்படும், ஊர்காவல் படையினரின் எண்ணிக்கையும் கணிசமாக அதிகரிக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்தது. ஆனால் 5 ஆண்டுகள் ஆட்சி செய்தும் வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த முயற்சியும் செய்யவில்லை. அதிக நாட்கள் வேலை வழங்கும் விஷயத்தில் தங்களுக்கு இழைக்கப்படும் அநீதியை சுட்டிக்காட்டி ஊர்காவல் படையினர் மீண்டும் உச்சநீதிமன்றத்தை அணுகினார்கள். அந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் ஊர்காவல் படையினருக்கு மாதம் முழுவதும் பணி வழங்க வேண்டும், மாதம் ஊதியமாக ரூபாய் 16,800 என்று ஆணையிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த ஆணை ஆந்திரா, ஒடிசா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களில் செயல்படுத்தப்படும் போதிலும் தமிழ்நாட்டில் மட்டும் இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஊர்காவல் படையினரின் பணி நாட்களையும் மாத ஊதியத்தையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று முந்தைய திமுக ஆட்சியில் தமிழக அரசுக்கு ஊர்காவல் படை பிரிவு கூடுதல் தலைமை இயக்குனர் பரிந்துரைத்திருந்தார். ஆனால் அந்த பரிந்துரையையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை.
பணி நிலைப்பு ஊதிய உயர்வு தொடர்பாக கடந்த 10 ஆண்டுகளாக ஊர்காவல் படையினர் ஏமாற்றப்பட்டு வரும் நிலையில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையில் அமைந்துள்ள புதிய அரசியலாவது தங்களுக்கு நன்மை கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றனர். அதை நிறைவேற்ற வேண்டியது புதிய அரசின் கடமையும் கூட. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் கிட்டத்தட்ட காவல்துறையினருக்கு இணையாக ஊர்காவல் படையினருக்கும் பங்கு இருக்கிறது. திருவிழாக்கள், போராட்டங்கள், வன்முறைகள் மற்றும் எதிர்பாராத வகையில் ஏற்படும் நெருக்கடியான சூழல்களில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதில் காவல்துறையினருக்கு உதவியாக இருப்பவர்கள் ஊர்காவல் படையினர் ஆவர். பெயரளவில் இந்த அமைப்பு காவல்துறைக்கு துணை அமைப்பு என்றாலும் கள அளவில் இவர்கள் காவல்துறைக்கு இணையாகவே செயல்பட்டு வருகின்றனர். காவல்துறையில் அதிகரித்துக் கொண்டே செல்லும் காலி இடங்கள், பெருகி வரும் காவல் பணி தேவைகள் ஆகியவற்றை கொண்டு பார்க்கும்போது ஊர்காவல் படையின் சேவை ஒவ்வொரு நாளும் தேவை. இது காவல்துறையின் அனைத்து நிலை அதிகாரிகளும் ஒப்புக்கொண்ட உண்மை. இவை அனைத்திற்கும் மேலாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமையிலான புதிய அரசு தமிழகத்தில் போதை ஒழிப்பு, பெண்கள் பாதுகாப்பு ஆகியவற்றிற்கான புதிய முயற்சிகளை தொடங்கி இருக்கும் நிலையில் அவற்றுக்கும் ஊர்காவல் படையினரின் ஆதரவும் ஒத்துழைப்பும் தேவைப்படும். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறைவேற்றும் வகையிலும் ஊர்காவல் படையினருக்கு காலமுறை ஊதியத்துடன் கூடிய பணி நிலைப்பு வழங்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஊர்காவல் படையினருடைய ஒட்டுமொத்த வேதனையை அவர் பாமக தலைவர் திரு அன்புமணி அதில் தன்னுடைய முகநூல் பதிவில் பதிவு செஞ்சிருந்தார். அதை எடுத்து அதில் ஒத்த வார்த்தை மாறாமல் அதை நம்ம இதில் பகிர்ந்திருக்கோம். இதிலே அவர் குறிப்பிட்டு சொல்கிறது மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தேவை விரிவுபடுத்துறீங்க இல்லை. இப்போ அந்த சிங்கப்பெண்ணை திட்டம் கொண்டு வந்தீங்க, அப்புறம் தமிழ்நாடு முழுவதும் போதை ஒழிப்புக்கானது கொண்டு வந்துருக்கீங்க. இதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து சும்மா வர தூக்கி அதே அவரை தூக்கி அதே ஆளையே வச்சுக்கிட்டு எப்படி மாற்றுவீங்க? உடனடியாக போலீஸ் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணிட முடியுமா? அது நீங்கள் அறிவிப்பு கொடுக்கணும். வருடந்தோறும் 10,000 பேர் எடுக்கணும் 2ஆம் நிலை காவலர்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் கட்டுப்படி ஆகுது. ஆனால் ஏன்னா மற்ற துறை மாதிரி ஏஐ பயன்படுத்த முடியாது. ஏஐ பயன்படுத்தவே முடியாத ஒரே துறை நேரடியாக பிசிக்கலாக ஆள் நிற்கணும் காவல்துறை. அப்போ இவர்களை உடனடியாக நிறைய பேர் சேர்க்க முடியும். குறைந்த நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு டக்குன்னு உள்ளே இறக்க முடியும். இந்த சிங்கப்பெண்ணை திட்டத்துக்கு எல்லாம் கொண்டு வர முடியும். இதில் கூட கடந்த ஆட்சியில், கடந்த ஜனவரியில் ஒரு 50 திருநங்கையரை கொண்டு வந்து அப்போதைய முதல்வர் வந்து அவங்களுக்கு ஊர்காவல் படையில் சேர்த்தாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுவதும் உள்ள இதில் சென்னை முதல் கட்டமாக கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி எல்லா மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய திருநங்கையருக்கு கொண்டு வரலாம். அவர்களுக்கான திருநங்கையருக்கான அந்த நல வாரியம் அமைக்கிறதுனால மட்டும் நலமாயிட மாட்டாங்க, வாழ்வாதாரத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அதனால தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே போய் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க பாருங்க 4 நாளைக்கு முன்னாடி. ஆனால் அதுதான் நடக்கும். திருநங்கையர் அதிகம் ஆகும் பொழுது அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு இல்லை அப்படின்னும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். அப்போ இந்த டிராஃபிக் முன்னாடிலாம் கையை காமிச்சிக்கிட்டு இருந்தோம். நாங்கள் இருந்த பீரியடில் கை காமிச்சு இந்த தோலையை கடத்து போயிடும். அப்படி கை காமிச்சு தான் டிராஃபிக் ஒழுங்குபடுத்தினோம். அப்புறம் அப்படியே உட்காந்த மணிக்கு பட்டனில் சிக்னல் போட்டோம். ரெட்டு, எல்லோ இதெல்லாம் வந்து பட்டனில் சிக்னல் போட்டோம். அப்புறம் இப்போ ஆட்டோ ஆயிடுச்சு. போலீஸு சும்மா கீழே நின்னார்னா போதும், ஒரு சென்சார் இருக்குது, அதை வயலேஷன் பார்த்தோம்னா சென்சாரில் கேப்சர் ஆகிடும். அது போதும். அதுக்கான ஒரு எஸ்ஐ போட்டு இந்த போலீஸ் ஹோம் கார்டு போடலாம். அப்போ அனைத்து கோயில் பாதுகாப்பு முழுவதும் ஹோம் கார்டு போடுங்க. அப்புறம் நம்ம போலீஸ் கேண்டீன் இருக்கு பாருங்க, சப்சிடி கேண்டீன், இவர்களுக்கு ஹோம் கார்டு ஆல்சோ அதில் வந்து வாங்கிக்கிறதுக்கான அவர்களுக்கும் ப்ரிவிலேஜ் இருக்கு. அப்போ அவங்களையும் கொண்டு வந்து அதிலே போடுங்க. எதுக்கு வந்து துப்பாக்கி பயிற்சி எடுத்த போலீஸை கொண்டு போய் அதில் சப்சிடி கேண்டீனில் போடுறீங்க? முதல்ல இருந்து ஆரம்பத்திலிருந்து சொல்கிற மாதிரி வடை சுடுறதுக்கும் கேண்டீன் ஜாமான் எடுத்து கொடுக்கறதுக்கும் போலீஸ் கிடையாதுங்க. அப்படின்னா தான் போலீஸ் நிறைய நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் பயன்படுத்த முடியும். எப்படி இப்போ போதை ஒழிப்புக்கு எல்லா மாவட்டத்திலையும் கொண்டு வந்துடுவீங்க? ஏற்கனவே என்ஐபி இருக்கு, என்ஐபி இருக்குல்ல. இப்போ நீங்கள் என்னன்னா ஒரு சப்டிவிஷன் லெவலுக்கு கூட ஆளை கொண்டு வந்துடுறோம்னு வைங்க, அப்படின்னா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனுடைய போதையினுடைய இங்கே புழக்கம் அதிகமாகும் பொழுது அதற்கான கண்டுபிடிக்கக்கூடிய காவல்துறையினுடைய ஸ்ட்ரென்த்தும் அதிகமாகணும். அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நிறைய கொண்டு வரணும்ல. அப்போ இன்னும் பட்டாலியனில் அவ்வளோ பேர் ஒதுங்கி ஒதுங்கி இருக்காங்களே. எல்லா இதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆடலி எப்போ கேட்டோம்னாலும் இல்லைன்றுவாங்க. ஆனால் நீங்கள் எப்படி எடுத்தோம்னாலும் கண்ணை மறைச்சிருவாங்க. இந்த கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. கோயிலில் இருக்கிற பூசாரி, இந்த டீ கடையில் இருக்கிறது, போலீஸ் கேண்டீனில் இருக்கிறது, ஸ்டோரில் இருக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எடுத்துடலாம், ஹோம் கார்டை பயன்படுத்தலாம். அதனால் இவர் சொல்கிறது மாதிரி இன்றைக்கு இருக்கிற இப்படி எடுத்தீங்கனாலே 20,000 போலீஸ் உங்களுக்கு சாலிடாக கிடைக்கும்.
இந்த அரசுக்கு கிடைக்கும். அதை எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். அதனால் வந்து ஒரு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சொல்கிறது மாதிரி இதற்கு உரிய அங்கீகாரம் இவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா இவங்களும் மனப்பூர்வமாக வேலை பார்ப்பாங்க. அது இது காவல்துறையினருக்கான இணைந்து மனப்பூர்வமாக 5 நாள் அப்படின்னா எப்படி கட்டேன் 30 நாள் அவங்க வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கான தேவை இருக்குது. முதல்ல அது இல்லைன்னு சொல்ல முடியாது. எந்த உயர் அதிகாரி கேளுங்க, ரிட்டையர்டு ஆஃபீஸர் கேளுங்க, யாருனாலும் கேளுங்க, இவர்களுடைய தேவை அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த வகையில் பார்ப்பேன். ஹோம் கார்டு ஏற்கனவே முதலே சொல்கிறது மாதிரி தான்ப்பா, நிறையா முதல்வர் கவனம் அளவுக்கு நம்ம டேக் பண்ணுறோம். ஆனால் நீங்களும் அதிகமாக பயிர்களுக்கு உட்படுத்துங்க. பார்ப்போம். நல்ல முடிவை எதிர்நோக்கி காத்திருக்கிறோம். நல்லது வரட்டேன். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம். வணக்கம்.